இன்று நாம் பேச போவது தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருத்தலமான எண்கான் முருகன் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி. பழங்காலத்தில் முருகப்பெருமானின் அருளால் செழித்து வந்த புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இடம் இது. எண்கான் என்ற பெயர் வந்ததற்கு காரணமெங்கும் காணப்படும் முருகன் என்பதிலிருந்து வந்ததாக புராணம் கூறுகிறது. அசுரர்களின் துன்பத்திலிருந்து தேவர்கள் விடுபட்டபோது முருகப்பெருமான் இங்கு வானவாசிகளை அருளால் காத்ததாக கூறப்படுகிறது. ஸ்கந்த புராணம், கதாமாலைகள் போன்ற நூல்களில் எண்கான் முருகன் சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர், பாண்டியர், நாயக்கர் காலங்களில் கட்டுமானம் செய்யப்பட்டு விரிவடைந்தது. கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அழகிய வேலுடன் காட்சியளிக்கிறார். துணை தெய்வங்களாக விநாயகர், சிவபெருமான், வள்ளி தெய்வானை அம்மனும் உள்ளனர். இங்கு வழிபட்டால் வாழ்க்கை சிக்கல்கள் தீர்ந்து குடும்ப வளம் பெருகும் என்று நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேண்டி பலரும் இங்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். கந்த சஷ்டி தைப்பூசம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நாட்களில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றனர். எண்கான் முருகனின் அருள் பெற்றால் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சுப்பிரமணிய சுவாமியின் அருள் அனைவருக்கும் சேர வேண்டுகிறேன்.